ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். லெஜெண்ட் ஆஃப் ஃபீமேல் ஜெனரலோட 11th எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்லயே ஹியா யோசிக்க ஆரம்பிச்சிருந்தா ஷாவ்ஜு மேல ரூஃபைக்கு அப்படி என்ன கோவம் அப்படின்னு அதோட தான் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல ஒவ்வொரு பாயிண்டா அவர் யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறா. இதுல கோர்ட்ல என்ன நடந்ததுன்னு நம்ம ஹியாக்கு ஞாபகம் வருது. ரூஃபைய பார்த்து நீ வேணும்னே லேட்டா வந்த, என் அப்பா சாவணுங்கிறதுக்காக லேட்டா வந்தேன்னு நம்ம ஷாவ்ஜு சொன்னால, எதுக்காக அவன் அப்படி சொல்லணும்? நான் கரெக்டா எனக்கு எப்போ லெட்டர் வந்ததோ உடனே என் படையை கூப்பிட்டு கிளம்பி போயிட்டேன். ஆனா அது லேட் ஆனிச்சு. ஆனா அதுக்கு முன்னாடியே ரூஃபைக்கும் இந்த பிரைம் மினிஸ்டருக்கும் உண்மையாவே ஏதாவது தொடர்பு இருந்திருக்குமா என்ன? இல்ல எங்க அப்பா ஏதாவது வேலை பார்த்திருப்பாரா? ஷாவ்ஜுவோட அப்பாவை கொல்லணுங்கிறதுக்காகவே என்ன வச்சு அவங்கள பழி வாங்கியிருப்பாங்களோ அப்படின்னு ஏதேதோ ஹியா யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறா. ஏதாவது செஞ்சு உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. ஏன்னா ஷாவ்ஜுவும் ரூஃபையும் ஒன்னா படிச்சவங்க. அவங்கள பொறுத்த வரைய நான் தான் ரூஃபையா இருந்தேன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா எதுக்காக ஷாவ்ஜுவ கூட படிச்ச ஃப்ரெண்டு பழி வாங்கணும் அப்படின்னு யோசிக்கும் போதே அவளை தள்ளுற மாதிரி வாங்பா பின்னாடி வந்துட்டு இருக்கான். ஹியா வேகமா திரும்பிட்டு தள்ளுறதுனா கொஞ்சமாவது கால் சத்தத்தையாவது குறைச்சிட்டு வாடான்னு சொல்ல சுத்தி எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்துடுறாங்க. நான் தான் சொன்னேன்ல அவனுக்கு உடம்புல அடிபட்டு இருந்தா கூட ரொம்ப ஷார்ப்பா இருப்பான்னு அப்படின்னு மத்தவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. வாவா உனக்கு சரியாயிடுச்சுல உடம்பு, நம்ம பார்ட்டி பண்ணலான்னு அங்க இருந்து ஹியாவா மத்த எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கூட்டு போயிட்டு இருக்காங்க. இங்க மறுபடியும் நம்ம ஷாவ்ஜு அவனோட ரூம்குள்ள வரான். அசிஸ்டன்ட் பின்னாடியே வந்துட்டு இருக்கான். எல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ஷாவ்ஜு கேட்க ஆரம்பிக்க இங்க எல்லாமே கரெக்டா தான் போயிட்டு இருக்கு. ஹியாக்கும் ரூஃபைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு இப்ப தெரிஞ்சிருச்சு. ரூஃபையோட ஆளையே ஹியா கொண்டுட்டான். அப்ப எதுக்கு நம்ம அவனை வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு கேட்க அப்பயும் வேற ஏதாவது சீக்ரெட் அவனுக்குள்ள இருக்கலாம், அவனை வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு ஷாவ்ஜு சொல்லிடுறான். ஹியா இப்ப எங்க போனா அப்படின்னு மறுபடியும் ஷாவ்ஜு கேட்க ஆரம்பிக்க எல்லா மத்த ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு பின்னாடி ஸ்பிரிங் இருக்குல்ல அங்க குளிக்கிறதுக்கு போயிருக்கான்னு சொல்ல ஷாவ்ஜு கொஞ்சம் ஷாக் ஆயிடுறான். இங்க பார்த்தா எல்லா ஃப்ரெண்ட்ஸும் தண்ணிக்குள்ள ஸ்பிரிங்ல போய் குளிச்சுட்டு ஹியாவையும் கூப்பிடுறாங்க. வாடா இங்க குளிச்சா உடம்புக்கு ஸ்ட்ரெங்க்த்னு. லீசு வேற அங்க உள்ள போய் குளிச்சிட்டு இருக்கான். வர போறியா இல்லையாடா அப்படின்னு கேட்டுட்டு ஆனா ஹியா அப்படியே இல்ல என்னால வரமாட்டேன், எனக்கு வர முடியாது, எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்ல உனக்கு தான் உடம்பு ஆரோக்கியமா தானே இருக்கு, வந்தா என்னன்னு ஆளுக்கு ஹியாவை புடிச்சு கையை புடிச்சு தரன்னு இழுக்கிறாங்க. ஹியா விடுங்க விடுங்கன்னு கத்த ஆரம்பிக்க அங்க ஒரு கை வந்து ஹியாவை புடிச்சு இழுக்குது. பார்த்தா அது நம்ம ஷாவ்ஜு தான். ஹியா வேகமா ஷாவ்ஜுவை கட்டி பிடிச்சிட்டு கமாண்டர் என்ன காப்பாத்துங்க கமாண்டர் அப்படின்னு கத்த ஆரம்பிக்க போதும் கட்டி பிடிச்சதை விடு அப்படின்னு ஷாவ்ஜு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹியா தள்ளி போயிட்டு நிக்க ஷாவ்ஜு மத்தவங்களை பார்த்து இவன் இங்க குளிக்க மாட்டான், ஏன்னா இவனுக்கு உடம்புல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலாம் வா அப்படின்னு ஹியாவை அங்க இருந்து கூட்டு போயிடுறான். இங்க மத்தவங்க எல்லாம் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தவங்க முன்னாடி ஒரு ஆம்பளை குளிக்க முடியல அப்படின்னா அது என்ன ப்ராப்ளமா இருக்கும், ஒருவேளை அந்த ப்ராப்ளமா தான்டா இருக்கும் அப்படின்னு ஹியாவை பத்தி ஏதேதோ பேசிட்டு எல்லாரும் அங்க இருந்து போயிட்டு இருக்க அங்க நம்ம டாட்டா வரா. அவ காதுல விழுந்துருச்சு. அவ்வளவு நல்லவன் ஹியா, அவனுக்கு போய் இப்படி ஒரு ப்ராப்ளமா, நம்ம டாக்டரா இருக்கும், இதை சும்மா விடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்றா. ஹியா அடுத்த நாள் காலைல சாப்பிடுறதுக்காக உள்ள போறா. அவளுக்குன்னு பார்த்தா ஸ்பெஷலா எத்தனையோ ஐட்டங்கள் இருக்கு. இவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தான் வாங்கி வச்சிருக்காங்க. உன்னை மறுபடியும் சரியாக்குறதுக்காக நாங்க ஸ்பெஷல் பவர்ஃபுல் ஐட்டமா வாங்கி வச்சிட்டு இருக்கோம், நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுன்னு சொல்றாங்க. ஹை இது எதுக்குன்னு தெரியலையே அப்படின்னு ஹியா நல்லா போட்டு சாப்பிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு டாட்டா வந்துடுறா. நீ கவலைப்படாத ஹியா, உன்னை எப்படியாவது சரி பண்றதா என்னோட வேலை, அடுத்தவங்க எல்லாம் கிண்டல் பண்றாங்களேன்னு அதுக்கெல்லாம் நன்றி யோசிச்சுக்காத, உன் உடம்பை எப்படியாவது சரி பண்ணி ஒரு முழு ஆம்பளையா மாத்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து டாட்டா கிளம்பி போக இப்பதான் என்ன பேசிக்கிறாங்கன்னு ஹியாக்கு புரியுது. கமாண்டர் அப்படின்னு கத்திக்கிட்டே நேரா ஷாவ்ஜு ரூமுக்கு போயிடுறா. யோ நீ என் பேரை எப்படி தெரியுமா நார் அடிச்சு வச்சிருக்க, எல்லாரும் என்ன கேவலமா படுத்துறாங்க தெரியுமா அப்படின்னு ஹியா சொல்ல ஆரம்பிக்க ஷாவ்ஜு பாக்குறான். போனா போதுன்னு வந்து காப்பாத்துனா என்னையே திட்டுறியா, அப்படியே விட்டு வந்திருந்தா உன் நிலைமை என்ன ஆயிருக்கும், நீ பொண்ணுன்னு ஊருக்கே தெரிஞ்சிருக்கும், அப்புறம் எப்படி இங்க தங்குவ அப்படின்னு கேட்க ஹியா சொல்றா வேற எப்படி தங்க வச்சிருப்பீங்க, பர்சனல் கார்டன் தங்க வச்சிருப்பீங்களா இல்ல உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் தங்க வச்சிருப்பீங்களா அப்படின்னு கேட்க ஷாவ்ஜு லைட்டா பயப்படுறான். எப்படி பயந்தான் பாருன்னு ஹியா சிரிக்க ஆரம்பிக்க ஷாவ்ஜு நம்மள கிண்டல் பண்றா அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுவா யோசிச்சு முடிவு பண்ணிடுற அப்படின்னு ஷாவ்ஜு நக்கலா சொல்லிட்டு போய் உட்காந்துக்கிறான். ஹியா ஆப்போசிட்ல உட்காந்துட்டு அப்படியா இதுக்கு மேல அப்ப எனக்கு கவலை இல்ல, நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமே நான் உங்களுக்கு தான் சொந்தம், என்ன பத்திரமா பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு அப்படின்னு ஹியா கொஞ்சம் ஓவரா வேணும்னே பேச ஆரம்பிக்கிறா. ஷாவ்ஜு பாத்துட்டு இருக்கான். இதுக்கு மேல நீ வெளியே தங்க வேண்டாம், இங்க என்னோட ரூம்லயே தனியா ஒரு பார்ட்டிஷன் இருக்கு, அங்க போய் நீ ஸ்டே பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் உன்னை யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல ஹை ஜாலி அப்படின்னு ஹியா பல்ல காட்ட ஆரம்பிக்கிறா. அங்க இருந்து வெளியே போகும்போது அசிஸ்டன்ட் உள்ள வரான். இவளுக்கு இங்க தங்க வைக்கிறீங்க அப்படின்னு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். அதவ நம்ம கூடயே இருக்கும் போது தான் அவளை பத்திரமா பாத்துக்க முடியும் அப்படின்னு ஷாவ்ஜு ஒரு மொக்கையான காரணத்தை சொல்ல அசிஸ்டன்ட் திருன்னு முழிக்க ஆரம்பிக்கிறான். இது எங்க போய் முடிய போதோ தெரியல அப்படின்னு. ஹியா அந்த ரூம்க்கு வந்துடுறா. ரூம் நல்லதா இருக்கு, ஒரே நாள்ல ரெடி பண்ண மாதிரி தெரியல, ஏற்கனவே ரெடி பண்ண மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கா. கரெக்டா இந்த ரூம்க்கும் ஷாவ்ஜு ரூம்க்கு நடுவுல ஒரு குட்டி கதவு இருக்கு. அந்த கதவு லைட்டா ஓபன் ஆயிருக்கு. ஹியா கதவு கிட்ட போயிடுறா. ஷாவ்ஜு டக்குன்னு ஆப்போசிட்ல வந்து கதவை மூடிடுறான். ரெண்டு பக்கமுமே தாப்பால் இருக்கு. என்ன பார்த்தா என்ன பேய் மாதிரி இருக்கா பூதம் மாதிரி இருக்கா, இப்படி கதவை மூடி
போயிட்டு ஓடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவ ஓரமா வந்து உட்காந்துக்கிறா. கொஞ்ச நேரம் உட்காந்து பாக்குறா. ஹியாக்கு போர் அடிக்க ஆரம்பிக்குது. கமாண்டர் நீங்க தூங்கிட்டீங்களா? எனக்கு தூக்கமே வரல, கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாமா? இந்த மாதிரி நீங்க மேல சந்தேகப்பட்டு தானே இந்த இடத்துல என்ன தங்க வச்சிருக்கீங்க, எப்பவுமே என்ன வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும்னு. ஆனா என் மேல சந்தேகப்படுறது நீங்க பட்டுக்கோங்க, ஆனா நான் எவ்வளவு நல்லவங்கிறத உங்களுக்கு ப்ரூவ் பண்ணியே காட்டுவேன் அப்படின்னு ஹியா பேச ஆரம்பிக்கிறா. அப்புறம் உங்களுக்கு பர்சனல் பாடி கார்டு ஆயிட்டு உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராம உங்க கூட இருந்து சண்டை போடுவேன், நாட்டுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு பேசிட்டே இருக்க. இத பத்தி என்ன முடிவு பண்றதுன்னு தெரியாம ஷாவ்ஜு ஒரு பக்கம் குழம்பிட்டு இருக்கான். கமாண்டர் கொஞ்சம் உள்ள வாங்கல, இங்க பாருங்க நிலா இங்க இருந்து பார்த்தா ரொம்ப அழகா இருக்கு, பாருங்க பாருங்கன்னு கூப்பிட்டு இருக்கா. பாக்குறான் ஷாவ்ஜு, நம்மளும் கொஞ்ச நேரம் போய் பார்க்கலாம் போல அப்படின்னு கதவை திறக்கிறதுக்கு போயிடுறான். ஆனா மறுபடியும் லாக்க போட்டுறான். ஹியாக்கும் அது தெரியுது. ரெண்டு பேருமே அவங்க ரூம்ல இருந்து நின்ன இடத்துல இருந்துட்டே நிலாவை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஷாவ்ஜுவே லேசா சிரிக்க ஆரம்பிக்கிறான். இங்க இந்த சூஷாவ் நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தான்ல, அதெல்லாம் நேரா எடுத்துட்டு போய் பிரைம் மினிஸ்டர்ட்ட கொடுக்க எல்லா முக்கியமான டாக்குமெண்ட்ஸும் வந்துருச்சு. சரி பரவாயில்ல, இதுக்கும் மேல நீ அவனை கொல்லாம வந்துட்டங்கிறதுக்காக நான் உனக்கு குறை சொல்ல போறது கிடையாது அப்படின்னு சூஷாவை பார்த்து பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப ரூஃபை வந்துட்டு இருக்கான் அப்படின்னு தகவல் வருது. உள்ள வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க உடனே ரூஃபையும் உள்ள வரான். டப்புன்னு கால்ல வந்து விழுந்து என் அசிஸ்டன்ட்டையும் அமுச்சு வச்ச ஷாவ்ஜுவை கொண்டு உங்களுக்கு ஒரு பாரத்தை குறைக்கணுங்கிறதுக்காக, ஆனா அந்த மாதிரி செய்ய முடியல, நான் மன்னிச்சிருக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூஃபை கெஞ்ச ஆரம்பிக்க சூஷாவை பாக்குறான். அவனோட அசிஸ்டன்ட் ரொம்ப நல்ல திறமையானவனா தான் இருந்தான், நம்ம பேரை எந்த இடத்துலயுமே அவன் லீக் பண்ணவே இல்ல, அதனால அவன் மேல தப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சரி போனா போது, தப்பு நடந்துருச்சு இந்த ஒரு தடவை மன்னிச்சு விடுறேன்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் அங்க இருந்து போறாரு. அடுத்த தடவை நான் கண்டிப்பா பழி வாங்கியே தீர்வேன்னு ரூஃபை வாக்கு கொடுத்துட்டு அவனோட வீட்டுக்கு வரான். அவங்க அப்பா நேரா உள்ள கூப்பிட்டு நம்ம கிட்ட போதுமான அளவுக்கு காசும் இருக்கு, பதவியும் இருக்கு, இதுக்கும் மேல எதுக்கடா தேவையில்லாத வேலையில இறங்குற, போதும் விட்டுருன்னு சொல்ல, என்னப்பா பிரைம் மினிஸ்டர் ஒரு தடவை மன்னிச்சு விட்டதும் எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சு நினைச்சிட்டு இருக்கீங்களா? போனா போதுன்னு உயிர் பிச்சை கொடுத்திருக்காரு, இதுக்கும் மேலதான் நம்ம பலத்தை நம்ம அதிகமாக்கிக்கணும் அப்படின்னு ரூஃபை சொல்லிக்கிட்டு இருக்கான். சூஷாவ் கிட்ட ஒரு புக் இருக்கு. இது என்ன புக்னு அசிஸ்டன்ட் பொண்ணு கேக்குறா. பிரைம் மினிஸ்டருக்கு கொடுத்ததுல முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நான் ஒரு காப்பி பண்ணி வச்சிட்டு இருக்கேன். பிரைம் மினிஸ்டர் இந்த அளவுக்கு கையாடல் பண்ணுவாரு நினைச்சு கூட நான் பாக்கல. அவ்வளவு மோசமா மிலிட்டரிக்கு போக வேண்டிய அவ்வளவு ஃபண்டை இவர் எடுத்திருக்காரு ராஜாக்கு தெரியாம அப்படின்னு சூஷாவ் சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கான். லைட்டா அந்த பிரைம் மினிஸ்டரோட வீக்னஸ் கையில இருக்குன்னு அவனுக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. இங்க பார்த்தா டாட்டா இருக்காளே, எல்லா மூலிகையும் எடுத்து வச்சு எப்படியாவது ஹியாவை சரி பண்ணிடணும்னு ஒரு குறிக்கோளோட மருந்து செய்ய ஆரம்பிக்கிறா. பக்கத்து ஊர்ல இருந்து ஒரு லெட்டர் ஒண்ணு வருது நம்ம ஷாவ்ஜுக்கு. அங்க போனது லெட்டரை பிரிச்சு பாக்குறான். லீட்டாய் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு, ஒரு 100 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. அந்த ஊர்ல பக்கத்து நாட்டுக்காரங்க ரொம்ப தொல்லை பண்றாங்கிறதால அந்த ஊரோட மெஜிஸ்ட்ரேட் ஷாவ்ஜுக்கு லெட்டர் போட்டிருக்காரு, கொஞ்சம் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. ஒரு 5000 வீரர்களை ரெடி பண்ணுங்க, நம்ம கிளம்பி போயிட்டு வந்துடலான்னு சொல்ல, ஹியாவை என்ன பண்றது அப்படின்னு அசிஸ்டன்ட் கேக்குறான். அவனுக்கு இன்னும் உடம்பு சரியாகல, அவன் இங்கே ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு ஷாவ்ஜு அனுப்பிடுறான். டக்குன்னு ஹியாவோட ரூம்ல ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கு, பொத்துன்னு விழுது. ஷாவ்ஜு நேரா கிளம்பி உள்ள போயிடுறான். ஹியா மருந்து போடுறது கஷ்டப்பட்டு மருந்து பாட்டில் தான் கீழே விழுந்திருக்கு. ஷாவ்ஜுவை பார்த்ததும் கமாண்டர் நீங்களா அப்படின்னு அவ கேட்டுட்டு இருக்கா. ஹெல்ப் வேணும்னா கூப்பிட வேண்டியதானே அப்படின்னு ஷாவ்ஜு மருந்து பாட்டில் அவனே கையில் எடுத்துட்டு ஹியாக்கு மருந்து போட்டு விட ஆரம்பிக்கிறான். திரும்ப நல்லா திரும்பி உட்கார தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு, கமாண்டர் என்னையும் லீட்டாய்க்கு கூட்டு போங்க, உங்களுக்கு வந்து எந்த ஆபத்தும் வராம பாதுகாக்கிறேன் நான் சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொல்ல, அதுக்கு முதல்ல நீ நல்லா இருக்கணும், அடிப்பட்ட காயத்தோட வந்தா நான் தான் உன்னை எக்ஸ்ட்ரா எடுத்து காப்பாற்ற வேண்டியிருக்கும், சோ நீ முதல்ல உன்னை சரி பண்ணிக்கோன்னு சொல்ல, சரி ஓகே அதுவும் கரெக்ட் தான், இந்த இடத்த நான் பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹியா சொல்லிட்டு இருக்கா. ஹியாவோட முடி லைட்டா காயத்தை மறைச்சிட்டு இருக்கு. ஷாவ்ஜு அதை அமைதியா கையில தள்ளி விட்டுட்டு இருக்க. ஹியாக்கு லைட்டா கூச்சமா இருக்கு. ஷாவ்ஜுக்கே அது தெரியுது, அவ உடம்புல வந்து ஒரு மாதிரி கூச்சப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமா மருந்து போட்டு விடுறான். நான் கிளம்புவேன் நாளைக்கு, நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு. ஹியா உடனே ஒரு நிமிஷம் இல்லைங்க கமாண்டர், நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன், ஒரு குட்டி பாக்ஸ் கொடுக்குறான், இது நிறைய சாக்லேட் இருக்கு, இந்த தடவை நோ சொல்லாம வாங்கிக்கோங்கன்னு சொல்ல, ஷாவ்ஜு அதை வாங்கிக்கிறான். அங்க இருந்து கிளம்பும் போது அன்னைக்கு நிலா அழகா இருக்குன்னு சொன்னல, நானும் பார்த்தேன், நிஜமாவே நல்லா தான் இருந்ததுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். ஹியா சிரிக்க ஆரம்பிக்கிறா. அடுத்த நாள் காலை ஆகுது. கமாண்டர் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு வெளியே வந்துட்டு இருக்கா. பார்த்தா இடம் காலியா தான் இருக்கு. கமாண்டர் கிளம்பிட்டாரு போல அப்படின்னு ஹியா யோசிச்சுட்டே சாக்லேட் பாக்ஸ் அங்கே இருக்கு. சரி பரவாயில்ல, சின்ன வயசா இருக்கும் போது அவ்வளவு சாக்லேட் சாப்பிட்டுட்டே இருப்பான், இப்ப அவனுக்கு என்ன ஆச்சுன்னு புரியல, அட்லீஸ்ட் வாங்கிக்கவாவது செஞ்சானே அப்படின்னு சொல்லிட்டு ஹியா அங்க இருந்து போறா. மறுபடியும் யோசிக்க ஆரம்பிக்கிறா. ஷாவ்ஜு நல்லபடியா திரும்ப வந்துரு, அதுவரை இந்த இடத்த நான் பாத்துக்குவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹியா அடுத்த நாள் கமாண்டர் இல்ல, நேரம் பாதி தூரம் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போதே அந்த இடத்துல இவளுக்குன்னு சொல்லிட்டு சூப் எல்லாம் இருக்கு. பார்த்தா நம்ம டாட்டா தான் வச்சிருப்பா அப்படிங்கறதும் ஹியாக்கு தெரியுது. இங்க டாட்டா பாக்குறா, ஒரு சூப்பர் சூப் ஒண்ணு செய்யணும், அதை செஞ்சா ஹியாக்கு உடம்பு சூப்பரா சரியாயிடும், நான் என் வித்தையை காட்டாம விட மாட்டேன் அப்படின்னு ரொம்ப பனி இருக்கிற இடத்துக்குள்ள போயிட்டு இருக்கா. அங்க அந்த மூலிகையை எடுக்கலான்னு போயிட்டு இருக்கா. அங்க பார்த்தா ஒரு ஆள் பயங்கரமா அடிபட்டு இருக்கான். அவனை டாட்டா பாக்குறா. விடக்கூடாது அப்படின்னு தோல் அப்படி தூக்கிட்டு ஒரு வழியா நகர்த்தி நகர்த்தி கூட்டு வந்துடுறா. டாட்டா உள்ள உட்காந்துட்டு அவனுக்கு கொஞ்சமா ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பிக்க ஹியா பாத்துட்டு இருக்கா. யாருன்னு தெரியல, என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு லீசுவும் பாத்துட்டு இருக்கான். சரி ஓகே, முதல்ல உனக்கு காயம் பட்டிருக்கு பாரு, அவனை இழுத்துட்டு வந்து அதுக்கு மருந்து போடு
அப்படின்னு சொல்ல நீ கொஞ்ச நேரம் வாயை மூடு அப்படின்னு டாட்டா அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பிக்கிறா. இங்க ஷாவ்ஜு ஊருக்கு போயிட்டு இருப்பான் அப்படின்னு தானே ஹியா நினைச்சிட்டு இருக்கா. பார்த்தா அவங்க 20 கிலோமீட்டர் தூரம் கூட போலையாம். ஏன்னா மழை பெஞ்சு ஊரெல்லாம் ரொம்ப சகதியும் சேருமா இருக்கு, நடக்கவே முடியாத மாதிரி. ஆளுங்க வந்து ஷாவ்ஜுட்ட சொல்றாங்க, இதுக்கும் மேல கொஞ்சம் தூரம் போய் பார்த்தேன், ரோடு ரொம்ப கொலாப்ஸ் ஆயிருக்கு, நம்மளால போகவே முடியாத மாதிரி இருக்கு, ரொம்ப கஷ்டம்னு சொல்ல என்ன பண்றதுன்னு ஷாவ்ஜு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அசிஸ்டன்ட் கிட்ட சில விஷயங்களை சொல்லி அனுப்பிக்கிட்டு இருக்கான். இங்க அந்த பிரைம் மினிஸ்டர் வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்ல ஏதோ பிளாசம்ஸ் எல்லாம் பூத்து குலுங்கிட்டு இருக்கு. பிரைம் மினிஸ்டர் பொண்ணு பிங்கி இருக்கால, அவ அந்த பூவெல்லாம் பறிச்சு அதுல ஏதோ செய்வாலாம் வந்து வாசனைக்காக, அதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கா. அந்த பக்கமா சூஷாவை போறத பாத்துட்டா. என்ன பார்க்க வந்தீங்களான்னு கேட்க, மாஸ்டரை பார்க்க வந்தேன்னு சொன்னதுமே அவ முகம் ஒரு மாதிரி மாறுது. மாஸ்டர் பார்த்தா உன்னை பார்க்காம இருக்க முடியுமா, அதான் உன்னையும் பார்க்க வந்தேன் அப்படின்னு சூஷா போய் சொல்றான். வேலைக்கார பொண்ணு கூப்பிட்டு இவருக்கு 2 பூ அழகா பறிச்சு கொடு அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு பறிச்சுட்டு வரா வேலைக்கார பொண்ணு. ஆனா காத்தடிக்கிறதுல 2 பூ விழுந்துருது. நல்ல பூவா உனக்கு பறிக்க தெரியாதா அப்படின்னு அந்த பிங்கி அந்த வேலைக்கார பொண்ணை ஓங்கி பலார்னு அற விட்டுறா. சூஷாவுக்கு மனசு கஷ்டமாயிருது. உடனே சூஷாவை சொல்றான், நான் வேற ஏதாவது அழகான பிளாசம் இருக்கிற இடமா உன்னை வெளியே கூட்டு போறேன்னு சொல்ல, அப்போ டீல், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அங்கிருந்து பிங்கி கிளம்பிடுறா. சூஷாவை அவளை முறைச்சிட்டே நிக்க அங்க பிரைம் மினிஸ்டர் வராரு. செல்லம் கொடுத்து நான் அவளை கெடுத்து வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது இருக்கட்டும், ஆனா அங்க ஷாவ்ஜு ரொம்ப சந்தோஷமா இருக்கான் போல ஜெயிச்சுட்டு போனதுல இருந்துன்னு சொல்ல, அவன் சந்தோஷமா இருக்க மாட்டான், நீங்க கவலைப்படாதீங்கன்னு சூஷாவ் சொல்லிட்டு இருக்கான். ஒரு பிரச்சனை அவனுக்கு இருக்கு அப்படின்னு. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அது என்ன பிரச்சனை, என்ன ஆக போது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.